ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கும் வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகுது. அருண் விஜய் ஒரு டெஃப் அண்ட் டஃப்பாக இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவங்க தான் அவருக்கு உலகமே. ஆனால் இவர் ஒரு முன்கோபக்காரர்னால அங்கே உள்ளூரில் நடக்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் பொங்கி எழுந்துட்டு இருக்காரு. அதனாலேயே நிறைய பிரச்சனையில மாட்டுறாரு. இவர் எப்படியாச்சும் திருத்தணும்னு சொல்லிட்டு ஆதரவற்ற இல்லத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பிரச்சனையில இவர் மாட்டிக்கிறாரு. அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் தான் அந்த படத்தோட மொத்த கதையே. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒன்று இருக்கும். பொதுவாக டைரக்டர் பாலா அவரோட படங்களில் கதையெல்லாம் பெருசாக இருக்காது. ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த இன்சிடென்ட்ல சம்மந்தப்பட்டவங்களோட ரியாக்ஷனை ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு படம் தான் இந்த படம். படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அருண் விஜயோட இன்ட்ரோ சீன்லேயே சமூக நீதி பேசியிருப்பாரு பாலா. ஸ்டார்டிங் சீனுக்கும் கிளைமேக்ஸுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற சீன்ஸ் தான். கிளைமேக்ஸ் கூட இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்படி தான் இருந்துச்சு. அட இருங்க பாயின்னு சொல்லிட்டு போஸ்ட் கிளைமேக்ஸில் ஒன்று வச்சிருக்காரு பாருங்க பாலா. அன்எக்ஸ்பெக்டட் முடிச்சு விட்டா இருக்குங்க. பாலா படங்கள்ல இந்த படத்துலயாச்சும் நம்ம அழுதரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அழுக வச்சுதான் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஏற்கனவே பாலா படங்களில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிதாமகன் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு, சேது பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இன்டென்ஸாக போச்சு, ரொம்ப விறுவிறுப்பாகவே போச்சு, நல்லாவே இருந்துச்சு. டைரக்டர் பாலா அவர் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. இந்த படம் மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்காக பாலா படங்கள்ல இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. போஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஹூக்கை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, வேற லெவல். இதுதான் தான் சினிமான்ற மாதிரி இருந்துச்சு. சினிமான்றது ஒரு விஷுவல் மீடியா, டயலாக்ஸ்லாம் தேவையில்லை, நிறைய விஷயங்கள விஷுவலாவே கன்வே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மேக்கிங் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் பாலா சார். அப்புறம் முக்கியமா இந்த படத்தை தயாரிச்சா சுரேஷ் காமாட்சி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து அவர் தயாரிக்கணும். குருதேவோட சினிமாட்டோகிராஃபியில் கன்னியாகுமரியோட பன்முகத்தன்மையை அழகா படமாக்கியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லையும் இன்டென்ஸா ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஒரு குற்றவாளி என்ன குற்றத்தில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்ல மாட்டீங்களா? ஜிவி பிரகாஷ்கோட ஒரு மியூசிக்கில் பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மௌனம் மேலே, முகிலின் மேலே, இரேன் ஒரு பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பாலான்னு சொல்லலாம். சதீஷ் சூரியோட எடிட்டிங்கில் படம் 2 hours 2 minutes ஓடுது. ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஸ்டண்ட் சில்வா கம்போஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ சீன்லாம் தெறிக்க விட்டார். சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா டைரக்டர் பாலா படங்களில் ஒருத்தர் நடிக்கல என்ன தான் டவுட் ஆகணும். ஒவ்வொருத்தையும் அழகாக பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காரு. பர்டிகுலராக அருண் விஜய் படத்தில் டயலாக்ஸே கிடையாது. ஒவ்வொரு சீனுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணுற விதம், வேரியேஷன்னா என்னன்னு இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருந்தாருன்னா சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அதை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அருண் விஜய் மிரட்டி விட்டாரு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு தேதிக்கு வந்தான் சார் சூப்பர் ஸ்டார். அருண் விஜயோட தங்கச்சியா ரிதா நடிச்சிருக்காங்க. என்ன ஆக்டிங்க! செகண்ட் ஹாஃப்ல மிரட்டி விட்டாங்க. ரோஷினி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கலகலன்னு நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்களும் மிரட்டி விட்டாங்க. சமுத்திரகனி எஸ்பியா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு, ஆனால் வர்ற சீன்லாம் மிரட்டி விட்டாரு. மிஸ்கின் இந்த படத்துல மேஜிஸ்ட்ரேட்டா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் சூப்பராகவே எழுதியிருக்காங்க. இவர் நடிச்ச படங்களில் இதுதான் பெஸ்ட்னு சொல்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். குறிப்பா ஆதரவற்ற இல்லத்துல பார்வையற்றவரா 2 பொண்ணுங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க பேர் தெரியல, சாரி. ஆனாலும் அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பாலசிவாஜி, சையாதேவிலாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. வில்லனா யோகன் சக்கர் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் டம்மியான ரோல் தான், ஆனாலும் பார்க்குறவங்களுக்கு வெறுப்பு வர மாதிரி நடிச்சிருக்காரு. படத்தில் நெகட்டிவ் சொல்லணும்னா யூஸ்வலாக பாலா படங்களில் வர இசு காமெடி இந்த படத்தையும் வரதான் செய்யுது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக பாலா படங்களாலே வன்முறை அதிக லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இந்த படமும் ஒரு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாலா தன் படங்களில் அறத்தையும் அன்பையும் போதிச்சுட்டே வராரு. அந்த அன்பு அறமும் எப்போ தான் சிதைக்கப்படுதோ அப்பெல்லாம் ரவுத்தரமாக வெளிப்படுறது தான் அந்த வன்முறையை காட்டுறாங்க. வாட் எவர் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய உலகத்துக்கு கண்டிப்பாக அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த படத்தில் நியூடிட்டி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். படம்னா இப்படி இருக்கணும், சும்மா படம் ஃபுல்லாக டயலாக் வச்சுக்கிட்டு.